நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைகள் வைத்து உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுசையும் தந்து நம்முடைய தேவை நின்று அறிந்து இன்று அவரை ஆராதிக்கும்படி அவருடைய ஆலயத்திலே நாம் ஒவ்வொருவரையும் கூட்டி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்துவோம். ஆமே ஆமே நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று ஆவியானவர் நம்மோடு பேச வருகிறார். ஆவியானவர் இந்த வேதத்தின் அடிப்படையாக அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அந்த வாக்குத்தத்தங்களோடு சேர்த்து இதோ வேதத்தின் ஆழங்களையும் வேதத்தின் முத்துக்களையும் நம்மை விடுவிக்கும்படியாக ஆவியானவர் கொடுத்து வருகிறார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் இதோ இந்த மாதத்தோடு இதோ நம்மை விட்டு இந்த மாதம் தாண்டுக்கு முன்னாலே இதோ ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிறதே நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக மறுபடியும் ஆவியானவர் நம்மோடு வேதத்தின் இதோ வாக்குத்தத்தங்களை நம்மோடு பேசும்படியாக வருகிறார். இந்த மாதம் 1ஆம் தேதியிலே நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் இன்று அதனால் நமக்கு கிடைக்க இருக்கிற வெற்றியையும் ஜெயத்தையும் ஆவியானவர் வேதத்தின் அடிப்படையாக இன்று நமக்கு விளக்க இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை சேதப்படுத்தும்படியாக கடந்து வந்த எல்லாவித பொல்லாப்புகளையும் ஆட்சிக்கும் சிங்கங்களையும் இதோ வெட்டி வீழ்த்தப்பட்ட அதிலிருந்து ஜெயம் கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு சிலர் வேதத்தில் ஜெயம் கொண்டார்கள். இன்று ஆண்டவராகிய கடவுள் அவர்கள் ஜெயம் கொண்டதை போன்று நாம் ஒவ்வொருவரும் ஜெயம் கொள்ளும்படியாக இன்று நம்மோடு ஆவியானவர் பேசுவார். இன்று வேதத்தின் அடிப்படையாக ஆவியானவர் நமக்குள் ஏறி வருவார், நமக்குள் குடிக்கொள்ளுவார். நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய தெய்வீகத்தையும் ஆவியானவர் இதோ வளரும்படி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையாக சிங்கத்திலிருந்து யார் ஜெயம் கொள்ளுகிறார்? இதோ மனாசா என்று சொல்லப்படுகிறவன் இதோ இஸ்ராயலுக்கும் இதோ எகிப்தியர்களுக்கும் பிலிஸ்தர்களுக்கும் போராட்டம் யுத்தம் இதோ போர் முழக்கங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது இதோ அவர்கள் எதிரிகளை தேவ பிள்ளைகளை இஸ்ராயல் மக்களை இதோ சிங்கங்கள் குகைகளை திறந்து சிங்க கெபிகளை திறந்து விட்டு சிங்கங்களை அனுப்பி கடித்து எல்லாரையும் கொல்லும்படியான அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே ஆவியானவருடைய ஆவி மனாசு என்று சொல்லப்படுகிற அந்த மனிதனுக்குள் குடிக்கொள்ளப்பட்டு இது சிங்கங்களை கடித்து இது சிங்கங்கள் கடிக்கக்கூடிய கடந்து வரக்கூடிய நேரத்திலே அவருடைய வல்லமை இந்த மனிதனுக்குள் குடிக்கொள்ளவே சிங்கத்தின் வாய்களை கிழித்து நிர்மூலம் செய்யப்பட்டதாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. 3 சிங்கங்களை அவர் கொண்டிருக்கிறார் ஒரே நேரத்தில். யாரால் ஒரு மனிதனால் ஒரு சிங்கத்தை அடக்க முடியாத அந்த நிலையிலிருந்து 3 சிங்கத்தை அந்த வாய்களை கிழித்து கொண்டிருக்கிறார். சிங்க கபீலும் கடந்து சென்று இதை தேடி வந்த சிங்கங்களையும் கிழித்து எறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சிம்சோன் இதோ ஆண்டவருடைய வல்லமை பெற்ற ஒரு மனிதர். இதோ சிம்சன் என்ன செய்கிறார் என்றால் சிங்கத்தின் வாயை கிழித்து ஒரு ஆடை கிழித்து ஒரு சின்ன பறவை கிழித்து கொண்டு விடுவதை போல இதோ எதிராக சிம்சோனுக்கு குடும்பத்துக்கு எதிராக எழும்பி வந்த இது சிங்கத்தை அவருடைய வல்லமையினாலே அவருடைய அதிகாரத்தினாலே ஆவியானுடைய பலத்தினாலே அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து உடைத்து விட்டார். ஹல்லேலூயா. கொன்று விட்டார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தாவீது கொன்று விடுகிறார். இது ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் நான் கொன்று விட்டேன் என்று இதோ கோலியாத்து ஆண்டவருடைய நாமத்தை தூசித்து தேவ பிள்ளைகளுக்கு எதிராக தூசணங்களை எழுப்பி இதோ அவன் கூப்பிட்டு யுத்தத்துக்காக சண்டைக்காக கூப்பிடுகிற நேரத்தில் இதோ அரசரோடு அவர் கூறுகிறார், தாவீது இதோ நான் இப்படி கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்த
ஆடுகளை அந்த சிங்கம் கடிக்க வரக்கூடிய நேரத்திலே சிங்கத்தின் மூச்சு அமர்க்கி வாயை கிழித்து நான் கொண்டிருக்கிறேன். சிங்கம் மட்டுமல்ல, ஒரு முறை கரடி வந்த நேரத்திலும் அந்த கரடியையும் நான் கொண்டிருக்கிறேன் என்று தாவீது கூறுகிறார். அடுத்தபடியாக தானியேல் சிங்கக்கெபியிலே சிங்க குகையில் தள்ளப்பட்ட நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை தானியேலோடு இருந்தது. அவருடைய வல்லமை, அவருடைய ஆவி தானியேலுக்குள் குடிக்கொண்டிருந்தது. ஆதலால் சிங்கத்தின் வாய்கள் பூட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து கர்ஜிக்கும் சிங்கத்தை போன்று அழகியானவன் உங்களை கர்ஜிக்கும்படியாகவும் உங்களை பறிக்கும்படியாகவும் உங்களை கடிக்கும்படியாகவும் வருவான். அதிலிருந்து உங்களை நீங்கள் அந்த சோதனையிலிருந்து அந்த அழகையிலிருந்து நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவராகிய கடவுள் ஆவியானவர் நம்மை வேதத்தின் அடிப்படையாக படிப்பிக்கிறார். அந்த கர்ஜிக்கும் சிங்கத்தின் பொல்லாத சாத்தானை, பொல்லாத ஆவியை யார் கடித்து, யார் வாயை கிழித்து அவனுடைய திட்டத்தையும் அவனுடைய கோத்திரத்தையும் அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய பலத்தையும் யார் உடைத்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வேதத்தின் அடிப்படையாக இது சிங்கத்தின் வாய்களை கிழிக்கவும் சிங்கத்தின் மூச்சுக்களை அமர்த்துக் கொள்ளவும் ஆண்டவருடைய வல்லமை தேவ ஊழியர்களிலே தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதம் நமக்கு மகிமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கூறியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட போது, அதை கேட்ட போது நாம் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஆசீர்வாதத்தின் ஒரு வாக்குத்தத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் இருளுகள் நீங்கி போகக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களும் மகிமையும் ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய நிலையிலும் உலகத்துக்குரிய நிலையிலும் நம்ம கடந்து வரக்கூடிய வாக்குத்தத்தமாக இருந்தது. ஆனால் நிறைவேறி அநேகருக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிறைவேற முடியாமல் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற மகிமையை, கடவுள் உனக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை அழகியானவன் கடிக்க வருகிறான். அவன் கடித்து கிழித்து ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவன் நிர்மூலம் செய்யும்படியாக அர்ஜிக்கும் சிங்கத்தை போன்று அழகி வருகிறான். அழகை மட்டுமல்ல, பல சூழ்நிலைகள் உன்னை தேடி வருகிறது. கடன் துன்பமாயிருக்கலாம், மரணத்தின் பயமாயிருக்கலாம், வியாதி தொல்லைகளாயிருக்கலாம், விம்சூனிய போராட்டங்களாயிருக்கலாம், எதிரியின் தொல்லைகளாயிருக்கலாம், எதிரியின் சூழ்ச்சிகளாயிருக்கலாம். அது பலவிதமான நிலையில் உன்னை கர்ஜிக்கும் சிங்கத்தை போன்று இது தீமையான அழகை, அது தீமையான மனிதர்கள், மனித சதி திட்டங்கள் பல நிலையிலே சிங்கத்தை போன்று உன்னை தேடி வருகிறது. நீ உன்னை தேடி வரும்போது, உனக்குள் ஆவியானவர் இருக்கும்போது, உனக்கு ஜெபமான கேடு வல்லமை இருக்கும்போது அது உன்னை நெருங்குவதில்லை. கடவுள் உனக்கு சொல்லி இருக்கக்கூடிய வாக்குத்தத்த மகிமை உன்னிலை உதயமாகி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் ஜெயம் கொள்கிறார்கள். தேடி வந்த சிங்கத்தை வாயை கிழித்து மூச்சு அமர்த்து அதை கொன்று விடுகிறார்கள். நாமும் இன்று ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை நமக்கு குடிக்கொண்டிருக்கிறது. நம்மை தேடி வருகிறது. இன்று கிழித்து எரியும்படியான விளக்கங்களை ஆவியானவர் நமக்கு இன்று தர இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் தேடி வந்த சிங்கத்தை கிழித்து வாயை கிழித்து கொண்டு விடுகிறார்கள். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை இரண்டும் சிங்கம் தேடி வருகிறது. ஒரு தீர்க்கதரிசி கழுதையின் மீது ஏறி வரும்போது இரண்டு சிங்கம் தேடி வருகிறது. ஆனால் அந்த தீர்க்கதரிசியை அந்த நேரத்திலே அந்த சிங்கம் கடித்து கொண்டு விட்டது. அப்படி இரண்டு நிலை இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி சிங்கத்தின் வாய்க்குள் அகப்படுகிறான், கடித்து கிழித்து கொண்டு சாகடிக்கப்படுகிறான். ஆனால் தேவ தானியேல்கள், இதோ தாவீதுகள், இதோ சிம்சோன் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிங்கத்தை என்ன செய்கிறார்கள்? வாயை கிழித்து ஒரு நிமிடம் முதல் கொண்டு விடுகிறார்கள். ஆனால் ஒரு தேவ மகன், ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவன் சிங்கத்தை அடக்க முடியாமல் சிங்கத்தை இதோ
கொன்றுவிட முடியாமல் வல்லமை இழந்தவனாக இருக்கிறான். பல நிலையில் 2 நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்று 2 நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நமக்கு முன்னால் உதயமாகிக் கொண்டிருக்கிறது. அநேக ஜெபத்தினாலும் கடவுள் கொடுத்திருக்கிற வல்லமையினாலும் நற்கிரியைகளாலும் கடவுளுடைய பார்வையில் உண்மை நேர்மையாக நடந்து கொள்வதால் ஆவியானவர் அவர்களுக்குள் குடிக்கொண்டு தேடி வருகிற, சேதப்படுத்த வருகிற சிங்கங்களை கடித்து இதோ கிழித்து விடுகிறோம். வல்லமையினாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் முழங்கால்களினாலும் கிழித்து விடுகிறோம். நாம் அநேகர் விசுவாசத்தை இழந்து கடவுளுடைய அபிஷேகத்தை இழந்து குற்றக்காரர்களாக கடவுளுடைய பார்வையிலே பாவத்தின் நிறைவுடையவர்களாக ஜெயிக்க முடியாமல் அந்த தீர்க்கதரிசியை போன்று சாகக்கூடிய நிலையில், நாம் துன்பத்தில் சாகக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். வாசிப்போம். இசையாஸ் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். இதோ காரிருள் பூமியை மூடிக்கொள்கிறது, அடர்ந்த இருள் மக்களை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் ஆண்டவர் உன்மேல் எழுந்தருள்வார், அவரது மகிமை உன் மீது உதயமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரிருள், அடர்ந்த இருள், ரட்சிப்பில்லாமல், தேவ பயம் இல்லாமல் கடவுளை தேடாத மனிதர்களே, இது கார் இருள், அடர்ந்த இருள், பாவத்தின் இருள், சாபத்தின் இருள் அவர்களை கவ்விக்கொள்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய கடவுள், மகிமையின் ஆண்டவர், நீ பெற்றுக்கொண்ட ஆவியானவர், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உனக்கு முன்னால் எழுந்தது நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் மகிமே ஒன்று உதயமாயுள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பிறரை பார்க்க தேவையில்லையே, பிறருடைய நிலையை நீ அறிய தேவையில்லையே. ஆவியானவர் எழுந்தருளி நிற்கிறார். ஆண்டவராகிய கடவுள் எழுந்தருளி நிற்கிறார். அவருடைய மகிமை இந்த காலத்திலே, இந்த பொல்லாத நாட்களிலே, இந்த பொல்லாத நேரங்களிலே உண்மை உதயமாய் உள்ளது. ஹல்லேலூயா. கடவுளை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா தீங்கிலிருந்து அவனை காப்பாற்ற போகிறார். அடர்ந்த இருளிலிருந்து அவனை ஆண்டவர் மீட்டுக் கொள்ளார். ஹல்லேலூயா. காரிருளிலிருந்து அவனை காப்பாற்றி உள்ளார். ஹல்லேலூயா. நீ இன்று ரட்சிப்படைந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் முன்னிலையில் ஆண்டவராகிய கடவுள் வாக்குத்தத்தமாய் உனக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் பேசியுள்ளார். ஆண்டவர் எழுந்தருளியுள்ளார். ஹல்லேலூயா. உனக்கு முன்னிலையில் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி நிற்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, அவருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் உதயமாய் உள்ளது. ஹல்லேலூயா. நீ மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் சொன்னதை செய்வார் என்று நீ நின்று கொண்டிருக்கிறார். இந்த நிலை அழகையானவன் கண்டபடினாலே, அவன் அறிந்தபடினாலே, இந்த சத்தம் அவனின் கேட்டபடினாலே உன்னை சுற்றி அவன் கர்ஜிக்கும் சிங்கத்தை போன்று அவன் எழும்பி உள்ளான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக உன்னுடைய விசுவாசத்தையும் உன்னுடைய பரிசுத்தத்தையும் உன்னுடைய தெய்வீகத்தையும் அவன் கவித்து கிழிக்கும்படியாக அவன் சிங்கமாய் மாறிவிள்ளான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அடர்ந்த இரு, காரிரு, இதோ மக்களை கவ்விக்கொள்கிறது. இயேசுவின் நாமத்தை அறியாதவர்களே, ஆனால் ஆண்டவர் எழுந்தருளி நிற்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் வந்தில்லை, மகிமை உதயமாக தொடங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கண்ணீர் கவலைகளை உடைக்க ஆவியானவர் உதயமாய் நிற்கிறார். உன்னை சமாதானத்தை நடத்த ஆவியானவர் உதயமாய் நிற்கிறார்.
நடத்துகிறார். உன்னை மகிழ்ச்சிக்கு நடத்த, உன்னை ஜெயத்துக்கு நடத்த ஆவியானவர் உதயமாய் உள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 20 வசனம் வாசிப்போம். ஆற்றல் வாய்ந்தவனும் அரும்பெரும் செயல்கள் செய்தவனும் காத்சீலை சேர்ந்தவனுமான யோயாதாவின் மகன் பனாயாசு 2 மோவாபிய சிங்கங்களை கொன்றான். அவன் பனிக்காலத்தில் ஒரு கேணியில் இறங்கி மற்றொரு சிங்கத்தையும் கொன்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தை அவன் கொன்று விடுகிறான். எந்த சிங்கத்தை கொன்று விடுகிறான்? எதிரியை ஆண்ட அவன் கொன்று விட்டான். ஹல்லேலூயா. இந்த சிங்கம் தேவ பிள்ளைகளை கடித்து கிழிக்கிறது. அதை கொண்டு விடும்படியாக சிங்கம் புறப்படுகிறது. மனாயாசு என்ன செய்கிறார்? வாயை கிழித்து கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு சிங்கம் அல்ல, இஸ்ரேல் மக்களோடு யுத்தம் பண்ணும்படியாக, போர் செய்யும்படியாக சிங்கம் குகையில் அடைக்கப்பட்ட சிங்கத்தையும் கொன்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதர் எந்த ஆயுதமும் எடுக்கவில்லை, கரங்களினால சிங்கத்தின் வாயை கிழித்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கரம் என்பது பரிசுத்தமாயிருக்க வேண்டும். இந்த கரம் கரைப்பிடிக்காமல் இருக்க வேண்டும். இந்த கரம் நல்லதை செய்ய வேண்டும். இந்த கரம் கடவுளுடைய பார்வையில் எப்போதும் எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கரம் எப்படி கடவுள் பார்வையில் எழும்ப வேண்டும்? கரத்தை நம்முடைய தலைக்கு மேலா எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் நம்மை தாழ்த்திக் கொள்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதுதான் கரமெழுப்பி ஜெபிக்கக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி கரம் எழுப்பி ஜெபிக்கிற கரங்களிலே ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கும், அவருடைய பிரசன்னம் இறங்கும், அவருடைய ஆவி இறங்கும், அவருடைய கிருபை இறங்கும். ஹல்லேலூயா. இந்த கரம் யாருக்கு முன்னா எந்த தீங்கும் செய்யாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரை பிடிக்காமல் இருக்க வேண்டும். இந்த கரத்தினால் யாரை நாம் வாங்கி அடிக்காமல் இருக்க வேண்டும். இந்த கரத்தினால் எந்த தீங்கை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த கரம் என்பது கரையில்லாத கரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அந்த கரத்தில் ஆண்டவர் வல்லமை போட்டார். யாருக்காக? இஸ்ராயேல் மக்களுக்காக ஆண்டவர் வல்லமை போடுகிறார். இதோ சிங்கத்தின் வாயை இஸ்ராயேல் மக்களை அழிக்கும்படியாய் வந்து எதிரின் சிங்கத்தின் வாயை சூழ்ச்சிய திட்டத்தை எல்லாவற்றையும் கிழித்து அழித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ராயேலை ஏன் அவர்கள் எதிர்க்கிறார்கள்? ஏன் அவர்கள் எதிர்த்தார்கள்? கடவுளுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மகிமையும் அவருடைய ஆசீர்வாதத்தை தாங்க முடியவில்லை. ஹல்லேலூயா. துரத்திக் கொண்டிருந்தார்கள் பிலிஸ்தீர்கள், எகிப்தியர்கள் துரத்திக் கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிக்க வந்த உயிர்கள் சேதப்படுத்த வந்த சிங்கங்களை கடித்து கிழிக்கும்படியான வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஒன்றில் இருக்கிற ரட்சிப்பை, ஒன்றில் இருக்கிற வல்லமை, அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை கடிக்கும்படியாக அழகையா
செபிக்க விடாமல் ஆக்கிறார். உன்னை வேதத்தை வாசிக்க முடியாமல் பண்ணுகிறார். பல நிலையில் உனக்கு சோதனை, பல நிலையில் உனக்கு நெருக்கடி. அழகையானவர் உன்னை சுற்றி கணிக்கும்படியாக இதோ கடவுளுடைய மகிமை நீ எடுத்துக் கொள்ளாத பெண்ணே, உன்னை சேதப்படுத்தும்படியாக, உன் ஆத்துமாவை கொல்லும்படியாக, இருளுக்கு தள்ளும்படியாக, பாதாளத்தில் தள்ளும்படியாக அழகையானவன் வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ முழங்கால் இருக்க வேண்டும். அவருடைய மகிமை உதயமாய் நிற்கிறது. அவருடைய மகிமையை காண முடியாமல் நீ இருந்து கொண்டிருக்கிறாயோ? முழங்கால் இருந்து கரங்களை எழுப்பி செபிக்க வேண்டும். நீ ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும், விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும், வேதத்தை நீ புரட்டி வாசிக்க வேண்டும். அப்போது ஆவியானவர் ஒன்னில் வருவார். உன்னை தேடி வருகிற சத்துருவுகளையோ, உன்னை தேடி வருகிற போராட்டங்களையோ, உன்னை தேடி வருகிற எதிரியையோ அழித்து விடுவார். ஹல்லேலூயா. யார் மூலம் அழித்து விடுவார்? உன் கரத்தில் அவருடைய கேடமாகிய வல்லமை வாளை தந்து வெட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராயப்பர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். தெளிந்த மனத்தோடு விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியான அலகை கர்ஜிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என தேடி திரிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விழிப்பாயிருங்கள், நீங்கள் கவனமாயிருங்கள், நீங்கள் சத்தையாடிருங்கள். ஹல்லேலூயா. யாரை விழுங்கலாம் என்று, கடித்து விழுங்கலாம் என்று அதிகம் சிங்கத்தை போன்ற அலையானவன் வருகிறான். ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உன்னோடு பேசியுள்ளார். இதோ ஒன்று, அவருடைய மகிமை உதயமாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. அழகையானவன் உன்னை கடித்து கிழிக்கும்படியாக, கடித்து உன்னை விளங்கும்படியாக, உன் விசுவாசத்தை விளங்கும்படியாக, உன் பரிசுத்த வாழ்க்கையை சேதப்படுத்தும்படியாக அதிகம் சிங்கத்தை போன்று யாரை விழுங்கலாம், யாரை பிடிக்க முடியும் என்ற நிலையில் வருகிறான். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? விழிப்பாயிருங்க. ஹல்லேலூயா. விழிப்பாரிகள் செபிக்க வேண்டும். எப்போது நீங்கள் விழிப்பாயில்லத்தில் செபிக்க வேண்டும். ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய மகிமை நீ காணுவரை நீ ஜெபத்தை நிறுத்தாமல் பெறே விசுவாசத்திலிருந்து நீ செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது மட்டும் அல்ல, உன்னில் பாவத்தை விட வேண்டும், உன் பாவத்தை நீ அறிக்கையிட வேண்டும், அதிலிருந்து மனம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் எழுந்தருளி நிற்கிறார். அவருடைய மகிமை ஒன்றில் உதயமாகும். ஹல்லேலூயா. அதிகம் சின்னத்தை போன்று வருகிறேன், கடித்து விழுங்கலாம் என்று வருகிறேன், உன்னை சாதிக்க வருகிற துன்பத்தை ஆண்டவர் உடைத்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிங்கத்தை போன்று வந்த அழகை ஆண்டவர் எடுத்து மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிலுவை பாடுகளால, அவருடைய முள்முடி ரத்தத்தினால இதோ உடைத்து எரித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏமாற்ற முடியவில்லை. தேவ பிள்ளைகளை அவன் ஏமாற்ற வருவான். இதோ நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? விழிப்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் அது நடக்கும். அப்படி நமக்கு சாப்பிட்டு குடிச்சு தூங்கி எழும்பி உல்லாசமா நடந்து அப்படி இப்படி ஆட்டவர்களுக்கு அல்ல, கடவுளுடைய மகிமை உதயமாகிறது. தேவ பிள்ளைகளுக்கு முன்னால் அது உதயமாக, இறையாச்சவனவர்களுக்கு முன்னால் உதயமாக, ஜெபிக்கிறவர்களுக்கு முன்னால் அது உதயமாக, ஆண்டவருக்கென வாழ்கிறவர்களுக்கு முன்னால் உதயமாகும். ஹல்லேலூயா. அப்போது அது நடக்காமல் இருக்க, நீ அந்த மகிமை வாழாமல் இருக்க, அதை கண்டடையாமல் இருக்க அழக திட்டம் போட்டுள்ளா. யாரே விழுங்கலாம் என்று அவன் திட்டம் போடுகிறான். நீயோ எச்சரிக்கையோடு விழிப்பாயிருங்கள். ஹல்லேலூயா. விழிப்பின் அர்த்தம் செபிக்க வேண்டும். நாம் செபத்துல தான் அழக ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. வல்லமையில தான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் நமக்கு பேசுகிற தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், ஜெபத்தின் வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறி முடிய வேண்டும் என்றால் நான் விழிப்பாய் இருக்க வேண்டும். எந்த நிலையில் விசுவாசத்தை விடாமல் இருக்க வேண்டும், எந்த நிலையில் ஜெபத்தை விடாமல் இருக்க வேண்டும், எந்த நிலையில் ஊழியத்தை விடாமல் இருக்க வேண்டும், எந்த நிலையில் அவருக்கு கொடுக்கக்கூடியதை கொடுக்க வேண்டும், எந்த நிலையிலும் நல்லதை செய்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உன்னில் உதயமாக தொடங்கிவிட்டது. நீ எழுந்து பிரகாசி. ஹல்லேலூயா. நீ பிரகாசிக்காமல் இருக்க அழகையானவன் உன்னை கடித்து விழுங்கலாம் என்று தேடுகிறார். விழிப்பாயிருங்கள். ஹல்லேலூயா. 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 நீதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். சாம்சன் தன் தாய் தந்தையரோடு தம்னாவுக்கு சென்றான். ஊரின் அருகே இருந்த திராட்சை தோட்டங்களை அவர்கள் நெருங்கின போது கொடிய சிங்கக்குட்டி ஒன்று முழங்கிக் கொண்டு அவனுக்கு எதிரில் வந்தது. ஆண்டவரின் ஆவி சாம்சன் மேல் இறங்கினதால் அவன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் அச்சிங்கத்தை கிழித்து துண்டித்தான். ஆயினும் தான் செய்ததை தன் தாய் தந்தையருக்கு அவன் அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது சாம்சன் என்ன செய்கிறார்? சிம்சோன் தன்னுடைய தாய் தந்தர்களுமாக இது ஒரு பயணத்தில் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். தாட்சி தோட்டம் பக்கத்தில் வந்த நேரத்தில் ஒரு சிங்கம் இதோ கடித்து கிழிக்கலாம் என்ற நிலையில் இதோ சிம்சனோடு அது போராடியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் ஒரு ஆடை போன்று அதனுடைய வாயை கிழித்து கொன்று விட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எதனால் நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆவி அவன் மேல் இறங்கியது. ஹல்லேலூயா. இந்த சிங்கத்தை கொல்லும்படியாக, இதை அழிக்கும்படியாக அவருடைய பலனுள்ள வல்லமை ஜெயத்தின் ஆவி இறங்கியது. ஹல்லேலூயா. குடும்பத்தை சேதப்படுத்த வந்து, தேவ பிள்ளைகளை சேதப்படுத்த வந்து, உயிரை பறிக்க வந்து அந்த சிங்கத்தை இதோ கொண்டு விட்டார். ஹல்லேலூயா. எதனால்? அவருடைய ஆவி இறங்கியது. ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அவருடைய பலம் வல்லமை கரத்தின் மேல் இறங்கியது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய வல்லமை நமக்கு குடிக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு எதிராக வருகிற மந்திரவாதங்கள், நமக்கு எதிராக வருகிற சூனியங்கள், நமக்கு எதிராக வருகிற கோமங்கள் எல்லாம் அழிந்து போகும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆவியானவர் அவருடைய வல்லமை, அவருடைய ஆவியே நமக்குள் குடிக்கொள்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை மணிக்கூறாக நாம் ஆலயத்தில் இருக்கிறோம். நாம் செபிப்போம். 1 மணிக்கூர் ஜெபம் நடந்தாலும் செபிப்போம். எதனால் நடக்கிறது? ஆவியானவர் நமக்குள் இறங்குவதால், ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வதால், ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைப்பதால் இத்தனை மணிக்கூர் ஆலயத்தில் இருந்து நாம் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, வல்லமை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளிலே அவருடைய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தின் ஆவி உடையவர்கள், ஆவியானவர் இல்லாதவர்கள், ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறவர்கள் பேயையும் அந்தகாரத்தையும் வீழ்ச்சியத்தை கண்டால் பயப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சிம்சோன் பயப்படவில்லை. ஹல்லேலூயா. எந்த ஆயுதமும் இல்லை. அவருடைய ஆவி இறங்கியவுடனே பலம் வந்தது. சிங்கத்தை ஒரு நொடி பொழுது அவனை கேட்பதை போல சிங்கத்தின் வாய் சுவாச குழாய்களை கிழித்து எறிந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எந்த மந்திராதம் வந்தாலும் பயம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த சத்ருவானவன் திட்டம் போட்டாலும் பயம் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை அழிக்கும்படியாக எப்படி எழும்பினாலும் பயம் இல்லை. ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு கொடுத்த வல்லமை இன்று நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. எதற்கு தருகிறார்? நீ வல்லமை மூடி வைக்கிறதுக்கல்ல, நீ அநேகருக்கு எடுத்து பயன்படுத்த. ஹல்லேலூயா. உன்னை தேடி வருகிற சிங்கத்தின் வாயை, விண்சூனியத்தை, மந்திரவாதத்தை, மரண தூதனை, கொள்ள யாதியை, உபத்திரத்தை, இருளை உடைக்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உன் கரத்தில் குடிக்கொள்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அதிகாரத்தின் வல்லமை உன்னுடைய வார்த்தை குடிக்கொள்கிறது. ஹல்லேலூயா. அததான் நாங்கள் பெற்று தருகிறோம். ஹல்லேலூயா. சிம்சோனின் வல்லமை தேவ ஊழியர்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு குடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. எடுத்து பயப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் உதயமாகி நிற்கிறது. உன் மகிமை உதயமாகி நிற்கிறது. உன் ஆசீர்வாத உதயமாகி நிற்கிறது. அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அழகையானவர் ஆதிக்கம் சிங்கத்தை போன்று உன்னை கடிக்கலாம், விழுங்கலாம் என்று உனக்கு சோதனை தருகிறார். அந்த சோதனையில் விழுந்து போகாதே. நீ பலம் கண்டு விழிப்பாய் எழும்பு. ஹல்லேலூயா. விழிப்பா செவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை ஒன்றில் இருக்கும் போது உன் மன்றாட்டுகள் ஜெபங்கள் கேட்கப்படும். அழகை ஓடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35 வாசிப்பு. தாவீது சவுலை நோக்கி, உம் அடியான் தன் தந்தையின் மந்தை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது சிங்கமாவது கரடியாவது வரும், மந்தை நடுவிலிருந்து கடாவை தூக்கி கொண்டு போகும். நான் அவற்றை பின்தொடர்ந்து அடித்து அவற்றின் வாயினின்று பிடுங்குவேன். அவை என்மேல் பாயும். நானோ அவற்றின் மூச்சியை பிடித்து மூச்சு விடாதபடி அமுக்கி அவற்றை கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், அது என்னை பின்தொடர்ந்து கொண்டே வரும். என் நாடுகள் அதை பின்தொடர்ந்து கொண்டே வரும். என்னை அது துரத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது நான் அதன் மேல் பாய்வேன். அது என்னை பாயும். அப்போது நான் அதன் மேல் பாய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டாண்டாக அவரை தேடுகிறாயோ, நீ உள்ளத்தை கண்டு ஓடுகிறாயோ, அழகையானவன் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறானோ, அழகை சார்ந்த மனிதர்கள் உன்னை துசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, பயப்படாதே. ஹல்லேலூயா. உன்னை பெரியவர் நான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்தொடர்கிறார்கள். ஒன்று ஒரு துன்பம் மாறினால் ஒரு துன்பம், ஒரு கவலை மாறினால் ஒரு கவலை, ஒரு அவமானமான வார்த்தை நின்றால் மறு வார்த்தை உன்னை பின்தொடர்கிறதோ, நீ அஞ்சாதே. ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். நீ அதன் மேல் பாய வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஜெபத்தில் பாய வேண்டும். நீ உபவாசத்தில் பாய வேண்டும். நீ கண்விழிப்பில் பாய வேண்டும். வேதத்தின் வார்த்தையாக கேடயத்தைக் கண்டு நீ பாய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாய்ந்து ஜெயம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது சாகுவரை நீ பாய வேண்டும். ஹல்லேலூயா. அதனுடைய மூச்சு போகும் வரை நீ கடவுளுடைய பார்வை நின்று உன் ஜெபத்தை, உன் விசுவாசத்தை விடாமல் நீ போராட வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைன்னா இந்த ரட்சிப்பை விட்டு, இந்த வழிபாடை விட்டு, இந்த இடத்தை விட்டு அங்கு ஓடலாம் இங்கு ஓடலாம் என்ற சஞ்சலம் இல்லை. ஆண்டவருடைய வல்லமை ஒன்றில் இருக்கிறது. நீயோ அவனை தேடி திறத்துகிற போராட்டத்தின் மேலே வல்லமையோடு போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீது பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ஒன்றில் இறங்கி விட்டது. நீ பெற்றுக்கொண்ட ஆவியானவர் ஒன்றில் இருக்கிறார். அதுக்கு அடையாளம் இருக்கிறது, பரவச பேச்சு இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது, காட்சி வரம் இருக்கிறது, ஜெபிக்க வாஞ்சை இருக்கிறது, முழங்கால் இருக்கிறது. ஆவியானவர் ஒன்றில் இருக்கிறது என்ற அடையாளம் இருக்கிறது. பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கம் மட்டுமல்ல, கரடி வந்தாலும் அதன் மேல் நீ பாய வேண்டும். ஹல்லேலூயா. பல நிலையில் உபத்திரம் வந்தாலும் சோர்ந்து ஓடாதே. ஜெபம் என்ற கேடயத்தை எடுத்து நீ அதன் மேல் பாய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அப்படி பாய்கிறார். அதனால் ஜெயம் கொள்கிறார். பெரிய கோலியாத்தையும் வெட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாக, பலன் உள்ளவனாக ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்போது நம்மை விட்டு போவார்? எப்ப நாம் பாவத்தை செய்கிறோமோ, விசுவாசத்தை விடுவோமோ, அப்போது ஆண்டவர் ஆவியானவர் நம்மில் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெயிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நீ ஜெயமுள்ளவனாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நீ ஜெயமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஜெயத்தின் குடும்பமாய் இருக்க வேண்டும். ஜெயிக்கிற ஊழியர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதை போல் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனை போல் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்மால் முடியாது. ஆவியானவர் நம்ம இருக்கும் போது நாம் ஜெயம் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 அரசராகமம் 13ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போம். அவர் உண்டு குடித்த பிறகு தாம் திருப்பி அழைத்து வந்திருந்த இறைவாக்கினருக்காக தம் கழுதைக்கு சேணமிட்டு கொடுத்தார். அவர் திரும்பி போகையில் ஒரு சிங்கம் வழியில் அவரை கண்டு அவரை கொன்றது. அவரது சடலம் வழியில் கிடந்தது. கழுதை அதன் அருகில் நின்றது. சிங்கமும் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி பேர் வேதத்தில் எழுதப்படவில்லை, எதனால் ஜெயம் கொள்ளவில்லை. ஆனால் தீர்க்கதரிசி பேர் வேதத்தில் வரவில்லை. இந்த தீர்க்கதரிசி இந்த கழுதை மேல் ஏறி வருகிறார். வரும்போது சிங்கம் எதிர்கொண்டு செல்கிறது. தீர்க்கதரிசியை கண்டவுடனே அது கடித்து கிழித்து கொன்று விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால்? சிங்கத்தை கண்ட உடனே பயப்பட்டார். ஆவியானவர் இல்லையே, அவருடைய வல்லமை இல்லையே, அவருடைய அதிகாரம் இல்லை, விசுவாச குறைவுகள் அது தாக்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இரண்டு நிலையுடையவர்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை விடாதவர்கள் இருக்கிறோம், விசுவாசத்தை விடாதவர்கள் இருக்கிறோம், ஜெபத்தை நிறுத்தாதவர்கள் இருக்கிறோம். பல சூழ்நிலை ஜெபத்தையும் கடவுளை ரட்சிப்பையும் தெய்வீகத்தையும் இழந்து போகிறவர்கள் இருக்கிறோம். பயப்படுகிறவர்கள் இருக்கிறோம், சஞ்சலப்படுகிறவர்கள் இருக்கிறோம். நம்முடைய நிலை என்ன? அழகை கொன்று விடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறது மட்டும் அல்ல, தேவங்களுக்கு இருக்கிறது மட்டும் அல்ல, வல்லமை வரங்களை பெற்றுக் கொள்கிறது மட்டும் அல்ல, அவர் உனக்கு குடிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ அவருடைய ஆலயம், அவர் உனக்குள் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது தான் ஆவியானவர் உனக்கா யுத்தம் பண்ணுவார். உன் ஜெபத்துக்கு ஜெயம் வரும். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை சாட்சியா ஆண்டவர் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெயிக்கிறோமா ஜெயிக்கவில்லையா என்ற தலைப்பில் ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். இனி நாம் ஜெயிக்க வேண்டும். இதுவரை கண்ட தோல்விகள் இருக்கட்டும், இனி ஆவியானவரை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை துக்கப்படுத்தாமல் நாம் இருக்க வேண்டும். அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய ஆவி நம்ம இறங்க வேண்டும். அப்போது எல்லாவற்றிலிருந்து நாம் ஜெயம் கொள்ளுவோம். திரளான அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மகிமை ஆண்டவர். அந்த மகிமை ஆண்டவர் இந்த 6ஆம் மாதத்திலே உதயமாகி நிற்கிறார். ஹல்லேலூயா. நீதின் சூரியனாய் வந்தவர் அவரே. ஹல்லேலூயா. மகிமை கூடாரமாய் இறங்கியவரும் அவரே. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வந்தவரும் அவரே. ஹல்லேலூயா. எதற்காக? மகிமை மக்களுக்கு முன்னிலையிலே அவர் உதயமாகி நிற்கிறார். உன்னை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. நீ மகிமை அடைய, உன் அவமானத்தை நீக்க, உன் துன்பத்தை நீக்க, உன் கடன் தொல்லையை நீக்க, உன் பாடுகளை நிறுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெயம் கொள்ளுவோம். இந்த தீர்க்கதரிசியை போல நாம் சாகடிக்கப்படாதபடி தாவீதை போல நாம் ஜெயம் கொள்கிறவர்களா வாழுவோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆவியானவர் நம்மோடு பேசுவார். எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில மனிதர்கள் முன்னிலையிலே ஆண்டவரை என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரோடு கேட்பேன். அப்போது ஆவியானவர் சொல்லுவார், நீ இதை துவங்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே ஜெயம் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படியாக ஆவியானவர் இதோ பேச தொடங்குவார். அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்த தொடங்குவார். அவருடைய வல்லமை ஆவியானவர் ஊற்ற தொடங்குவார். ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் பெற்றுக்கொண்ட அதே வல்லமே, அதே அதிகாரங்களை கடவுள் உங்களுக்கு தரும்படியாகவே வேதத்தின் ஆழங்களையும் வேதத்தின் முத்துகளையும் எடுத்து பரிமாறிக்கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அநேகர் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு சிலரை ஜெயத்தை இழக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நாம் அனைவரையும் ஆண்டவர் அங்கனமே ஒரு மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தின் கேடயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், கரத்தில் எப்போது வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயம் பெற்று, உங்கள் குடும்பம் ஜெயம் பெற்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய கணவர்கள் ஆழக்கடலுக்கு செல்கிறார்கள், ஜெபிக்க முடியாத நிலையில் கடந்து செல்கிறார்கள். நீ சாப்பிட்டு தூங்குவதற்கல்ல, நீ அவருடைய ஆவியை பெற்றுக் கொண்டார். அவர்கள் ஆழக்கடலில் இருக்கும்போது நீ முழங்கால் ஆண்டவரை பார்த்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது கணவனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. மீன் அல்ல நான் சொல்லக்கூடியது. கணவனை கொல்லும்படியாக அஞ்சுகம் சிங்கம் அங்கு எழுந்தபோது உன் ஜெபம் அங்கு ஜெயத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. உன் மனைவிக்கு வியாதியோடு படுத்திருக்கும் போது நீ முழங்கால் இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் எழுப்புவார். ஹல்லேலூயா. ஜெயம் உனக்குண்டாகும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் அப்படிதான் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். படிக்கிற நிலையிலும் எல்லா நிலையிலும் ஜெயத்தை கொடுப்பார். பிள்ளைகள் ஜெபிக்கும் போது தாய் தந்தர்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஜெயம் என்பது அவருடைய வல்லமை. ஜெயம் என்பது ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெயம் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஜெயத்திலே நடத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Glory to Lord, glory to Lord, glory, glory, glory to God. Amen. உண்மையாய் அவரை தேடுகிறேன், அவருடைய பிள்ளைகளை காண்டவே இயேசு அற்புதமாய் இருக்கிறார். ஆமென். அவர் அற்புதம், அவருடைய வல்லமை அற்புதம். கடந்து நடந்து இயேசுவின் அற்புதம் உன்னை தேடி வருகிறது. கடல் தண்ணியை போதிருக்கிற உன் துன்பத்தை உடைக்க, பியனை அடங்க பண்ண. கடல் கொந்தளிப்பை நிறுத்த ஆவியானவர் உன்னில் எழுந்தாலும் இருக்கிறார். ஆமே. அவருடைய மகிமை உன்னில் உதயமாய் இருக்கிறது. ஆமே. சொது 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 பாபா பாலா 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 பாலா. ஆமே. அபிஷேகம் இழந்து போனே, அபிஷேகத்தை திருப்பி கொடுங்க ஆண்டவரே. ஆமே. ஜெப வல்லமே. ஆமே. இவர்களை சிட்டி வருகிறேன், எல்லா பத்திரத்தை விடைக்க வல்லமே, வல்லமே, இயேசுவின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே, இயேசு வல்லமே. ஆவியான செலாத்திக் கொண்டே இருக்கிற அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. Glory to Lord, glory to Lord. Bala 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 bala. Vallame, vallame. Abhishekam, abhishekam, abhishekam. Amen. ஆண்டவர் வெற்றி கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஜெயத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. ஜெயத்தின் வல்லமை உங்களுக்கு எது தடையா இருக்கிறது? தாவீதை துரத்திய சிங்கம் இன்று உன்னை துரத்திக் கொண்டிருக்கிறது. தாவீதை துரத்திய துன்பமாகிய கரடு உன்னை துரத்திக் கொண்டிருக்கிறது. ஆமே. நீ பயப்படாதே. ஆமே. ஜெபம் என்ற கேடயத்தை எடுத்துக்கோ, வல்லமை என்ற கேடயத்தை எடுத்துக்கோ. அதன் மேல் பாய்வாயாக, அதன் மேல் பாய்வாயாக. வல்லமை எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட, எல்லா கோட்டைகளும் உடைக்கப்பட. வல்லமை
அபிஷேகம் வல்லமே வல்லமே ரெட்டிப்பான வல்லமே ரெட்டிப்பான வல்லமே அபிஷேக வல்லமே எல்லா இல்லங்களுக்காக செபிக்கிறேன் எல்லா இல்லங்களுக்காக செபிக்கிறேன் இல்லத்தில் அக்கினி பாய்வதாக கிளப்படி நாவிக அநேக இல்லத்திலே கிளப்படிகளை ஆவியான வெளிப்படுத்துகிறார் கிளப்படி நாவியே எரிச்சல் ஆவியே கிளப்படி நாவியே எரிச்சல் ஆவியே மந்திரவாதத்தின் ஆவியே இரு ஆவியே உருவேற்றுகிறார் மந்திர கட்டுகிறார் மிருகத்தின் மூலமாக பறவைகள் மூலமாக உருவேற்றி அனுப்புகிறார் மந்திரவாதங்கள் அறியட்டும் தீய சக்திகள் அறியட்டும் தேவ பிள்ளைகளுடைய இல்லத்திலே அக்கினி போடப்படட்டும் குலப்படிகள் வெளியேறட்டும் விடுதலை அபிஷேக விடுதலை விண்ணப்பத்திற்காக செபிப்போம் அற்புத விடுதலை விசுவாசத்தோடு செபி வல்லமை ஒன்றில் இறங்குகிறது அபிஷேகம் ஒன்றில் இறங்குகிறது இல்லத்தில் அக்கினி இறங்கட்டும் எல்லா கேடுகள் வெளியேறட்டும் ஆபத்து மரணங்கள் வெளியேறட்டும் வேதனை வறுமைகள் வெளியேறட்டும் அவையோட செலுத்துகிறோம் வெளியேறிப்போ இயேசு நாமத்திலே எரிந்துப்போ வல்லமை தீய சக்திகள் எரியட்டும் வச்சப்ப வெளியேறட்டும் அசுத்தாவி வெளியேறட்டும் எங்களுக்கு வல்லமை உடையட்டும் இயேசு வல்லமை அற்புதத்து வல்லமை ஆமென் நன்றி ரட்சிப்படையே மனைவி கணவன் பிள்ளைகளே ஆண்டவர் மனமாற்ற செபிக்கிறேன் சிந்தனை இதயங்களே ஆண்டவர் மாற்றி வைக்க செபிக்கிறேன் அழைத்து வர ஸ்தோத்திரிக்கிறேன் ஆசீர்வதிங்க எல்லாருக்கும் சமாதானத்துக்காக செபிக்கிறேன் எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்கட்டும் பல நிலையிலே சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள் துன்பத்தின் வழியாக யாதி தொல்லை மூலமாக மனம் மாற முடியாது அவே பல சூழ்நிலைகள் மூலமாக மனைவி கணவன் பிள்ளைகள் மூலமாக சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுங்க இன்னொரு செபித்துக் கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் மன அமைதி மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவன் ஜெயத்தை கொடுங்க ஆதிக்கம் சிங்கம் துன்பமாகிய சிங்கம் வேதனையாகிய சிங்கம் குழப்படியாகிய சிங்கம் எல்லாம் எரிவதாக இயேசு நாமத்திலே அற்புதம் நடப்பதாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக அப்பா நீங்க நடத்துங்க செய்கிற வேலை ஆசீர்வதிங்க வெள்ளங்களுக்கு செபிக்கிறேன் வடக்கு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க வெள்ளத்தை ஆசீர்வதிங்க ஏற்க சீட்டங்க மாற்றுங்க வீடுகளா நிரப்புங்க தடையை மாற்றுங்க ஆண்டவரே இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் நீ பாலா 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 பாபா 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 ஆமே ஆமே ஆசீர்வதிங்க என் பாரத்துக்கு செபிக்கிறேன் என் பாரத்தை ஆசீர்வதிங்க ஆமே கடைய வாரத்தை ஆசீர்வதிங்க லாபத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்திலே ஜெயசுக்காய் சேர்க்கிறோம் வல்லமை பாய்வதாக ஆசீர்வாதங்களே கரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத பெரு அதை எடுத்துக்கொள்ள முடியாத பெரு ஆஜிக்கும் சிங்கத்தை போல கடித்து சேதப்படுத்துகிறேன் பொருளாதாவிகள் அறியட்டும் ஆதிக்கும் சிங்கம் அறியட்டும் எல்லா தடைகள் வெளியேறட்டும் அற்புதம் வெளிப்படட்டும் ஆசீர்வதிங்க தொழுது சாலை ஆசீர்வதிங்க 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 வேலை வாய்ப்புக்காக செபிக்கிறேன் தடை உடைவதாக அற்புதம் நடக்கட்டும் வேலை தடைகள் இந்தியாவின் தடைகள் இயேசு நாமத்திலே வெளியேறுவதாக வெளியேறுவதாக
மாறட்டும் ஆண்டவரே. அற்புதம் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளே ஒப்புக்கொடுக்கிற ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நீங்க நடத்துங்க, அவர்களோடு இருங்க. வேலை உயர்வை கடுங்க, சம்பள உயர்வை கடுங்க, ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுங்க. ஆவியானவர் கூடவே இருந்து அவர்கள் செய்கிற வேலையில நீங்கள் ஜெயமாயிருங்க. ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே ஆமே. கப்பலில் வேலை பார்க்கிறேன் எங்கள் சகோதரர்களை ஆசீர்வதிங்க. சத்ருவின் போராட்டம், தூக்க இல்லாத நிலை, அச்சம், நடுக்கம் எல்லாம் வெளியேறட்டும். ஆமே. போர் முழக்கம் பயம் அகன்று போகட்டும். காப்பாற்றுங்க எங்கள் சகோதரிகளை, காப்பாற்றுங்க. கடலில் இருக்கிற எங்கள் சகோதரிகளை காப்பாற்றுங்க. தூக்கத்தை கொடுங்க, மன அமைதியை கொடுங்க. அவர்கள் செய்கிற எல்லா வேலையும் ஜெயத்தை கொடுங்க. துரத்தி பிடிக்கிற சத்ருவுகளை வெட்டுங்க. பாலா 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 பாலா. ஆமே ஆமே. ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமே. குடும்பமாய் வந்து குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. இவர்கள் நேரம் வேண்டிக் கொள்ளுங்க. விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. கடன் தொல்லைகளை மாற்றுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உணவு உடைகளை கொடுத்து தேவைகளை நடத்து. ஆலயத்தை ரட்சிப்பு நிலைநிறுத்து. ஆவியானவருடைய மகிமை இவர்களை கண்டனை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆயுசை போடுங்க, உடல் சுகத்தை கொடுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி. குழந்தை மாய்க்கத்துக்காக ஜெபிக்கிறேன். குழந்தை இருந்து இனி ஒரு குழந்தைக்காய் வேண்டுகிறார்களோ அற்புதம் செய்யுங்கப்பா. குழந்தை மாய்க்கத்தை கொடுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுங்க. தடையை உடைங்க இயேசுவின் நாமத்தில். அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில். வெளிநாட்டில் கடந்து செல்ல தடையாயிருக்கிற தடைகள் உடையட்டும் இயேசு நாமத்தில். அற்புதம் நடக்கட்டும். இல்லை இல்லாதவர்களுக்கு இல்லம் கிடைக்கட்டும் இயேசு நாமத்தில். அற்புதம் வெளிப்படட்டும். ஆண்டவருக்கு நன்றி. வாலிபர்களுக்கு ஜெபிக்கிறேன். சிறுவர்களுக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் வல்லமையோடு ஜெபிக்காமே. எல்லா தீங்கிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, சிற்றின்ப பாவத்தின் நிலையிலிருந்து ஆண்டவர் மக்களை காப்பாற்றுங்க. வாலிப சிறுவர்களை காப்பாற்றுங்க. கல்வி ஞானத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. உடல் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆவியானவர் நடத்துங்க. கூடவே இருங்க. ஆசீர்வதிக்கிறாராமே. சூழல் வேலை பார்க்கிறேன். ஜெபிக்கிறேன். அற்புதம் வெளிப்படுவதாக. விலகினங்கள் மறையட்டும். எதிர்ப்புகள் மாறட்டும். பிராமைகள் மாறட்டும். ஆசீர்வதிங்க. எந்த தீங்கு இல்லாத பெணே போக்குவரத்தில் பாதுகாத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஆமே. நன்றி. எல்லாருடைய கடன் தொல்லைக்கா ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபிப்போம். ஆமே. எங்கள் கடன்களை மாற்றுங்க. மக்களுடைய கடன்களை மாற்றுங்க. ஊழியத்தின் கடன்களை மாற்றுங்க. இங்க வல்லமையினாலே எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா கடன் தொல்லையிலிருந்து, கடன் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லாரும் கைதாளத்தை
எல்லா கட்டுகளை அறுத்து விடு. பாலா 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 பாலா. கடன் விடையற்று, கடன் கட்டு விடையற்று, கடன் நிந்தை விடையற்று, கடன் போராட்டு விடையற்று. வல்லமை நாளே, இயேசுவின் வல்லமை நாளே விடைந்து போ. சாத்தானே போ, பாலே போ, பாலே இயேசு நாமத்தில் போ, வெளியேறி போ, இயேசு நாமத்தில் வெளியேறு. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. விடுதலை ஆக்குகிறேன், நன்றி. ஆசீர்வதிக்கிறேன், நன்றி. பொருத்தனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அற்புதங்களை காட்டுங்க, திரளாக வெளிப்படுத்துங்க, நன்மைகளை காட்டுங்க. புதிதாய் வந்த மக்களை ஆசீர்வதிங்க, வந்து கொண்டிருக்கிற மக்களை எட்டிப்பாய் ஆசீர்வதிங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து வருகிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை காட்டுங்க. பிசாசின் கட்டை அறுத்து விடுங்க, வேதனை கட்டை அறுத்து விடுங்க. வல்லமையினால் அற்புதத்தை காட்டுங்க. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மேற்படுத்தங்களுக்கு கடந்து செல்ல இருக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். பல வழிகளை ஆயத்தமாக்குங்க. கடந்து செல்ல இருக்கிறேன். தடைகளை மாற்றி ஆண்டவரே எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி. கல்வாரி ரத்தம் எல்லாருடைய உச்ச தலைமையில இறங்கி நிற்பதாக. வாழ்க்கையில் இருக்கிறேன். இது சாப நாட்கள், சாபத்து நேரங்கள் என்று இருக்கிறேன். எல்லாவற்றையும் உடைத்து விடுங்க, இதிலிருந்து உடைத்து விடுங்க. எல்லாரையும் பிரகாசிக்க வைங்க. ஆலயத்தில் உண்மையா இருக்கிறவர்களே பிரகாசிக்க வைங்க. பெரிய மக்களை பிரகாசிக்க வைங்க. ஆசீர்வதிங்க. ஆமை ஆதி தள்ள வெளியேறட்டும். பிசாசின் கட்டுகள் வெளியேறட்டும். சுகமளிக்கும் வல்லமை இயேசுவின் ரத்தம் நாடி நரம்புகளிலே உள்ளுறுப்புகளிலே கரை வைத்து ஜெபிப்போம். வல்லமை பாய்கிறது. கை காலுகளிலே நட்டெலும்புகளிலே உள்ளுறுப்பிலே லிவர் கிட்னியிலே குழாயிலே ஆற்றிலே தோல் நரம்புகள் சதைகளிலே வல்லமை இறங்கட்டும். இயேசு ரத்தம் இறங்கட்டும். தீராத வியாதிகள் வெளியேறட்டும். சசமிட்ட கபங்கள் வெளியேறட்டும். அலட்சி வியாதிகள், தலைவேதனைகள், நீர் கட்டிகள், கற்பப்பை கட்டிகள் எல்லாம் வெளியேறுவதாக. முட்டு வலிகள், கால் பாதங்கள் வெளியேறட்டும். கால் பாத வலிகள் வெளியேறட்டும். இயேசுவின் ரத்தம் விடுவிக்கட்டும். வயிற்று வலி அகன்று போகட்டும். ஆமென். உணவு குழாயில் வல்லமை இறங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. அல்சர் வியாதி வெளியேறுவதாக. அல்சர் வியாதி வெளியேறுவதாக. விடுதலை, விடுதலை. கண்களுக்கு பார்வை, கண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தைராய்டு கட்டி வீக்கங்க அகன்று போகட்டும் ஆண்டவரே. தைராய்டு வியாதிகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அற்புதத்தின் வல்லமை நிழல் போடுவதாக. பித்த வியாதி வெளியேறுவதாக. நரம்பு வாதத்தின் வியாதி, படுக்க வாதத்தின் வியாதி
ஆண்டவருக்கு நன்றி. விடுதலை ஆக்குகிறேன் நன்றி அப்பா. இறக்கம் காட்டுகிறேன் நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி ஆண்டவரே. வரத்திலும் எல்லா மக்களை பாதுகாத்து பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரையும் பத்திரப்படுத்துங்க. ஆசீர்வதித்து அனுப்புங்க. வேண்டிக் கொள்கிறேன். எல்லா விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. ஆமே. நன்றி ஆண்டவருக்கு நன்றி. எல்லா வல்லவருக்கு நன்றி. இருந்தவர் இருக்கிறவருமாக பரிசுத்தருக்கு நன்றி. தூய இறைவனுக்கு நன்றி. தூய கடவுளுக்கு நன்றி. ஆவியானவருக்கு நன்றி. ஆமே. நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களும் இங்க கருத்து தந்து ஆசீர்வதித்து வாக்கியமும் நன்மை அவர்களை தொடர ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய மகிமை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழிய பாதையில உலகத்தின் ஆசீர்வாதங்களில உதயமாக ஆசீர்வதிக்கிறேன். உயிருள்ள சாட்சிகளா எழும்ப ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருடைய விண்ணப்பம் நிறைவேற என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை திறத்துக் கொண்டிருக்கிறேன். அதிகம் சிங்கத்தை ஆவியானவர் அழித்துவிட ஆசீர்வதிக்கிறேன். ஆமே. நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.